ஜெய் ராமகிருஷ்ணா வித்யாலயா மெட்ரிக் பள்ளி வி சாத்தனூர் 2025-26 ஆண்டின் அரிய நிகழ்வுகள் ஓர் பார்வை. இன்று நமது பள்ளியின் 29ஆம் ஆண்டு நிறைவு விழா. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அனைவரையும் வருக வருக என நம் பள்ளியின் சார்பாக வரவேற்கிறோம். அறிவு என்னும் அமுத சுரபி நிறையும் புனிதமான இடம், கல்வி எனும் மலர் பூத்து குலுங்கும் பூக்கூடம், கட்டுப்பாடு கண்ணியம் குடிகொள்ளும் வளாகம், சிந்தனை சிற்பிகள் சிறகடித்து பறக்கும் வானம், கடமையை வந்தனம் செய்து வரவேற்கும் கூடாரம், கரும்பலகை கணக்கு கண்ணாம்பூச்சி ஆடும் புத்தக வாசனை வீசும் புதுக்கூடம், மடமையகற்றி மாசு போக்கும் அச்சய கல்விக்கூடம் நம் ஜெய் ராமகிருஷ்ணா வித்யாலயா மெட்ரிக் பள்ளி. 1997ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டு பல தடைகளை உடைத்தெறிந்து பல சாதனைகளை கடந்து இவ்வாண்டு வரை 29 ஆண்டுகளாய் கற்பக விருட்சமாய் உயர்ந்து பறந்து நிற்கிறது என்பதை கூறுவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். மழலையர் வகுப்பு துவக்க விழா. ஒரு குழந்தையின் வாழ்க்கையில் மிகவும் உற்சாகமான ஒன்று பள்ளிக்கு செல்வது. ஆர்வம், மகிழ்ச்சி மற்றும் பதட்டம் நிறைந்த தருணத்தில் மழலையர் பள்ளியின் முதல் நாள் குழந்தையின் கற்றல் பயணத்திற்கும் உணர்ச்சி பூர்வமான ஆறுதலுக்கும் அடித்தளமிடும் விதமாக நமது பள்ளியின் மழலையர் வகுப்பு துவங்கும் விழா நடைபெற்றது. மழலைகள் முதல் நாள் வகுப்பிற்கு வருவதை நம் பள்ளி மாணவிகள் நடனத்தின் மூலம் வரவேற்றனர். பிறகு வேதங்கள் முழங்க கல்வி கடவுளை வணங்கி தாய்மாமன் மடியில் அமர வைத்து அவர்களின் கை பிடித்து முதல் எழுத்தை எழுத வைத்து சிறப்பாக பள்ளி படிப்பு துவங்கப்பட்டது. மழலையர் பட்டமளிப்பு விழா. நம் பள்ளியின் மழலையர் வகுப்பில் 2 ஆண்டுகள் முடித்து முதல் வகுப்பிற்கு செல்லும் மழலை செல்வங்களை கொண்டாடும் விதமாக பட்டமளிப்பு விழா கொண்டாடப்பட்டது. விழுச்சங்களின் விழுதுகளாய் வளரப்போகும் வருங்கால தலைவர்கள் ஒருங்கே பட்டமேற்கும் விழாவிற்கு நமது பள்ளியின் KG2 வகுப்பில் பயிலும் மாணவ மாணவிகள் பட்டமேற்பு உடை அணிந்து வந்து மேடையில் தங்கள் சான்றிதழை பெற்று சென்றனர். விநாயகரின் பிறந்த நாளை தடைகளை நீக்கும் நாளாக கொண்டாடப்படுகிறது. விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு நம் பள்ளி மாணவர்கள் தங்கள் கல்வியில் ஏற்படும் தடைகளை அறவே நீக்க முழுமுதற் கடவுளுக்கு பிடித்த உணவுகளை வைத்து படைத்து பஜனைகள் செய்து வழிபாடு செய்தனர். கிருஷ்ண ஜெயந்தி விழா. நமது பள்ளியின் கோகுல அஷ்டமி விழாவினை முன்னிட்டு மாணவ மாணவிகள் கிருஷ்ணர் மற்றும் ராதை போல வேடமிட்டு வந்து கிருஷ்ணரின் லீலைகளை நம் கண்முன்னே நிகழ்த்தினர். மேலும் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு வெண்ணெய், சீடை போன்ற பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. உரியடி நிகழ்ச்சியுடன் விழா இனிதே நிறைவுற்றது. சுதந்திர தின விழா. இந்தியாவின் நலனுக்காக தங்கள் உயிரை தியாகம் செய்த துணிச்சலான நபர்களின் பெருமை, அர்ப்பணிப்பு மற்றும் பங்களிப்பை நினைவு கூறும் வகையில் ஆகஸ்ட் 15ஆம் நாள் அன்று நம் பள்ளியில் சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. அன்று நம் பள்ளி மாணவர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டு நமது பள்ளியின் தாளாளர் அவர்கள் தேசிய கொடியினை ஏற்றி வைத்து சிறப்புரையாற்றினார். மேலும் நம் பள்ளி குழந்தைகள் தேச தலைவர்கள் மற்றும் வீரமங்கைகள் போல வேடம் அணிந்து வந்து அவர்களின் பெருமையை போற்றினர். மற்றும் பள்ளி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சியுடன் விழா இனிதே நிறைவுற்றது. வரலட்சுமி நோன்பு. வரலட்சுமி நோன்பன்று நமது பள்ளியின் தாளாளர் அவர்கள் விரதம் இருந்து அம்மனுக்கு ஆராதனை மற்றும் பூஜைகள் செய்து மாணவ மாணவிகளின் நலனுக்காக வேண்டி அர்ச்சனை செய்தனர். மேலும் ஆசிரியர்களும் மாணவிகளும் அம்மனுக்கு விளக்கு பூஜை செய்து வழிபட்டனர். நவராத்திரி விழா. கல்வி, செல்வம், வீரம் ஆகிய மூன்றும் மனித வாழ்விற்கு அவசியம் என்பதனை உணர்த்தும் விதமாக துர்க்கை, லக்ஷ்மி, சரஸ்வதி ஆகிய 3 தெய்வங்களையும் போற்றி கொண்டாடப்படுவதுதான் நவராத்திரி விழா. நம் பள்ளியில் நவராத்திரி விழா அன்று கொலு பொம்மைகளை அலங்கரப்படுத்தி கலசம் வைத்து பூஜை செய்து கொண்டாடப்பட்டது. நவராத்திரியின் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகுப்பு ஆசிரியரும் மாணவர்களும் துர்கா தேவிக்கு ஆராதனைகள், பூஜைகள் செய்து பக்தியுடன் வழிபட்டனர். தீபாவளி கொண்டாட்டம். தீபாவளி திருநாளை முன்னிட்டு நமது பள்ளி மாணவ மாணவிகள் புத்தாடை அணிந்து வந்து பட்டாசுகளை வெடித்தும் நடனமாடியும் வாழ்த்து கூறியும் கொண்டாடினர். மேலும் நமது பள்ளியின் தாளாளர் அவர்கள் மாணவர்களுக்கு பட்டாசுகளை பாதுகாப்பாக வெடிக்க அறிவுரைகளை கூறி ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் இனிப்பு வழங்கி வாழ்த்து கூறினர். கல்வி சுற்றுலா.
நம் பள்ளி மாணவர்கள் பாண்டிச்சேரிக்கு சுற்றுலா சென்றனர். அங்கு அப்துல் கலாம் நினைவாலயம் சென்று அதில் அமைக்கப்பட்டுள்ள தொலைநோக்கி, கோளரங்கம் மற்றும் பூமியின் தோற்றம் பற்றிய மாதிரி போன்றவற்றை ஆர்வத்துடன் கண்டுகளித்தனர். மேலும் சந்திரன் தோற்றம், சந்திரனில் முதலில் காலடி வைத்தவர், செயற்கைக்கோள்கள் பூமியை வலம் வரும் நிகழ்வு ஆகியவற்றை மாணவர்கள் அறிந்து கொண்டனர். மேலும் நீர்வாழ் உயிரினங்களின் வாழ்க்கை முறை பற்றியும் பலவிதமான மீன்களையும் கண்டு களித்தனர் மற்றும் நீர் சுழற்சி பற்றியும் தெரிந்து கொண்டனர். அடுத்ததாக ஃபிங்கர் பிரிண்ட், எக்கோ ஃபார்மேஷன், வேர்ல்டு மேப் போன்றவற்றை பார்த்து மகிழ்ந்தனர். இறுதியாக ஆரோவில் சென்று அங்கு குளோப் பார்த்துவிட்டு கடற்கரைக்கு சென்று மணலில் ஆடி பாடி விளையாடி மகிழ்ந்தனர். மேலும் நம் பள்ளி மாணவர்கள் திருவக்கரை கோவிலுக்கு சென்று அம்மனை வழிபட்டு அருகாமையில் உள்ள கல்மர பூங்காவையும் பார்வையிட்டனர்.